சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி ரொம்பவே சிந்தனையாக உட்காந்துருக்காங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க, ஏன் ரோகிணி வந்து ரொம்ப சிந்தனையாக உட்காந்துருக்க, அந்த பிறந்தநாள் விழாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரியே இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த முத்து மீனாவும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அதை காமெடியாக இருந்துச்சு ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னது காமெடியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பத்து பிள்ளையை வந்து இங்கே கூட்டு கொண்டு இவங்க வளர்க்கணுங்கிறாங்க. இவங்களுக்கே இருக்கிறதுக்கு ரூமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க வளர்க்க போகிறாங்களா? இவங்களே அம்மா வந்து என்னைக்கு வீட்டை விட்டு அனுப்பலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே இங்கே இடம் கிடையாது. இவங்க இன்னொரு பையனை கூட்டு வந்து வளர்க்காங்களாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன பிறப்போ ஏது பிறப்போ. அந்த கிழவி உண்மையிலே நல்லா இருந்தால் நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப மோசமான ஆளாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த பையனை எப்படியாவது யார்ட்டையாவது தள்ளி விட்டால் நம்ம நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம் நினச்சிட்டு வளங்குவாங்களோ என்னமோ. அவங்க அம்மா வேறு சரியில்லையாம்ல. ஏன்னா அந்த பையனோட அம்மா அவள் சரியில்லாமல் தானே அந்த பிள்ளைய விட்டுட்டு அவள் பாட்டில் ஊர் சுற்றிட்டு இருக்கா. அவனை எங்கே ஏமாற்றிட்டு இருக்காளோ அப்படிங்கிறாங்க. மனோஜ் நிறையவே பேசுங்க அப்படிங்கிறாங்க. யாரும் நீ ஷாக்காரா, அந்த பிள்ளை பேசுகிறோம் உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. எந்த பெண் பிள்ளையும் இப்படி நீங்கள் பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, பெத்த பிள்ளையே விட்டுட்டு ஊரை ஏமாத்துறவ வந்து நல்லவளாக இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நிப்பாட்டுங்க மனோஜ், என்ன ஓரளவு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்னமோ நான் ஒன்றும் பேசுன மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. இல்லை யாராக இருந்தாலும் அப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த சொல்லுங்க. சரி மனோஜ், எனக்கு தூக்கம் வருது, தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சாப்பாடெலாம் வேண்டாம், என்ன வயிறு பசிக்கல அப்படிங்கிறாங்க. டயத்துக்கு சாப்பிடணும், உடம்புக்கு ஏதாவது ஆயிரும், வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சாப்பாடு தான் முக்கியம் போ அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு என்ன தான் முக்கியம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு நிம்மதி தான் முக்கியம், நீ போ அப்படிங்கிறாங்க. மனோஜ் சாப்பிட போகிறாரு. மனோஜ் சாப்பிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே ரோகிணிக்கு கடுமையாக வயிறு பசிக்கு, நம்ம விம்புக்கு நம்ம போகாமல் இருந்தோம், வயிறு வேறு பசிக்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் இருந்துச்சு. மனோஜ் சாப்பாடு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அடை தோசை நைட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அடை தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது, சட்னிக்கும் சாம்பாருக்கும் கொண்டாங்க. நான் கிட்டத்தட்ட 8 தோசை சாப்பிட்டேன்னா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. அடை தோசையா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. அடை தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியும் விலை போயிட்டு வந்துடுறாங்க. என்ன ஸ்ருதி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற. அம்மா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மீனா, சாப்பாடு ஏதாவது இருக்கா மீனா அப்படிங்கிறாங்க. அடை தோசை இருக்குது. அப்படியா, சூப்பராக வாசனை வருது வாசல்லே, சரி நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்தளவுக்கு இல்லை, உனக்கு பிடிச்சா சாப்பிட்டுலன்னா விட்டுரு, அடை தோசை எல்லாத்துக்கும் பிடிக்காதுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு வயசாகிடுச்சு, எல்லாம் செரிக்காது, ஆனால் எனக்கு செரிச்சிடும், மனத்துக்கே கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுது. அடை தோசை நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு பண்ண தெரியாது. அது பக்கம் எங்கள் வீட்டில் உள்ள வேலைக்கு பார்க்குறவங்களும் சரியாக சமைச்சதில்லை. நான் மீன் அதில் சாப்பிட போகிறேன், கை கழுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொல்லுங்கள். ரோகிணியும் வாசலே பார்க்குறாங்க. சுருதி சாப்பிட வந்து உட்காந்து, சரி நம்மளும் போய் சாப்பிட உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்ன ரோகிணி இன்னும் நீங்கள் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது மீனா, நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, நீங்கள் தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. அதுபோக அந்த பையனை வந்து அனாதையாக இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல வைக்கல, அதனால் அந்த பையனை தத்தெடுக்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மீனா, யார் பிள்ளை நீங்கள் தத்தெடுக்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க ஸ்ருதி, ரோகிணி அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. நீ இல்லை அடுத்தவங்க பிள்ளைய மேலே இவங்களுக்கு என்ன அக்கறை, இவங்களுக்கு ஒரு பிள்ளை வேணா இவங்க பெற்றுக்க வேண்டியதான், இல்லைன்னா வந்து எடுத்து வளர்க்க வேண்டியதான் வேறு குழந்தை, அந்த குழந்தையே தான் கொண்டு வரணுமா, அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வர்றது ஆண்டிக்கும் பிடிக்கல யாருக்கும் பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. அதே பேசிட்டு இருந்தால் எரிச்சலாக இருக்குல்ல, ரூமில் இல்லைன்னா மனோஜ் வந்து இதே பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எது கடுப்பாகுது ரோகிணி, நான் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என் வீட்டுக்கார முடிவு, எங்கள் முடிவு, அதில் தலையிடுறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, இந்த வீட்டில் நீங்கள் கொண்டு வரதா இருந்தால் கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் முடிவு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம்தான். அப்போ உங்களுக்கு முடிவுன்னா நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லோரும் முடிவும் தெரியணுங்கிறதுக்காக தான் கேட்குறீங்க. நான் என் முடிவை சொல்கிறேன், அந்த பையன் நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் சொல்லுறதை கேட்குற இடத்துல என் வீட்டுக்காரன் நானும் இல்லை, எங்களுக்கு ஒன்று செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அவங்க துமுறில் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒத்த ரூம் இருக்குது அவங்களுக்கு தங்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் இதை ஏற்கனவே உணர்ச்சி சொல்லிட்டேன், ஒரு ரூமு கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவங்களுக்கே தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் மாடிலையும் ஹால்லையும் படுத்து கிடக்காங்க, அந்த பையனை கூப்பிட்டு வந்து ஹால்லையும் மாடிலையும் வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் மாற்றி ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படிங்க. எப்படி மாற்றி ஏற்பாடு பண்ணுவீங்க, மாடியில் கொங்காணி தாளை கட்டிக்குவீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏன் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சுருதி, ஒன்றும் இல்லை சுருதி, இவங்க பேசுகிறது எப்படி இருக்குது, இவங்களுக்கே இவங்க வந்து தங்கிறது சரியான இது இல்லை, அப்படி இருக்கும்போது வந்து இவங்க கூப்பிட்டு வராங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்களுக்கு மறந்துட்டு நினைக்கிறேன் பாட்டி சொன்னதை, ரூம்பு வந்து சுழற்சி மட்டில் தான் இருக்க சொன்னாங்க, மீனாவும் முத்துவும் சொன்ன பெருந்தன்மையில் தான் நம்ம எல்லோரும் 2 பேருமே ரூமில் இருக்கோம்,
சரியா? அவங்க அந்த பெருந்தன்மையை மறந்துட்டு, இல்லை நான் வார சுழற்சியில் வந்து நாங்கள் வந்து ரூமில் இருக்க போகிறோம்னு சொன்னால், நீங்களும் ஒரு வாரம் ஹால்லேயோ மொட்டை மாடியில தான் படுக்கணும். இந்த வீட்டோட நிலமை அதுதான், மாடியில் வீடு கட்டுறது வரைக்கும். ஏன்னா இந்த யாரும் இப்படி இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க பெருந்தன்மையாக மாடியில் போய் படுக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால் அவங்கள நீங்கள் ஏதாவது பேசுகிறதா நல்லா இருக்காது. இப்போ கூட அவங்க சாப்பிட்டது சமைச்சது தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது தவறு. அவங்கள நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி அப்படிங்க பாருங்கள், நீங்கள் பேசுனது தவறு. அவங்களுடைய சுதந்திரத்தை அடையிடாதீங்க. இப்போ நான் வந்து குழந்தைய பெற்றுக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுல நான் இருக்கேன். அத்தை சொல்கிறதையோ மாமா சொல்கிறதையோ ஏன் நீங்கள் சொல்கிறதையோ என் வீட்டுக்கார் சொல்கிறதையோ நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதனுடைய வேதனையும் வலியும் அனுபவிக்க போகிறது நான். எனக்கு என் குழந்தைய நான் வந்துட்டு இது பண்ண வாய்க்குவேன் நானே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அது போக நான் கூட தத்து தான் எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். இல்லைன்னா வாடகை தாய் வைக்கிறதா இருந்தால் வச்சுப்பேன். அதுக்கு ரவிக்கு உடன்பாடு இல்லை. அப்படி பார்த்தா மீனா சொல்கிறது கரெக்டு தான். மீனா கூட நீங்கள் சொல்கிறத நான் கூட யோசிச்சிருக்கலாம். நீங்கள் தான் சொன்னீங்க, இந்த மாதிரி பிரசவ வலிங்கிறது வந்து ரொம்ப ஓவராக இருக்கும், அது வலிக்கும், அது ரொம்ப முடியாத ஒரு இது மறுபிறவி அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது, மீனாவாலையும் தாங்கிக்க முடியலன்னு நினச்சிருப்பாங்க. அதை முத்துட்டு சொல்லியிருப்பாங்க. சரி ரைட்டு, நீ ஏன் கஷ்டப்படணும், அதனால் வந்து உனக்கு எளிமையாக அதை பண்ணிடலாம், குழந்தை தானே வேணும்னு சொல்லிட்டு அவங்க தரக்கூடிய நிலைமையில் இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இவ தான் காரணமா, இவ தான் எல்லாருக்கும் இப்படி சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, பூக்காரி குழந்தை பக்கம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்காக ஏன் தத்தெடுக்கணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நீ தான் அந்த மீனாட்ட சொல்லி தத்தெடுக்க சொன்னியா அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை சொன்னேன், நான் வந்து இப்படி பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பிரசவ வலியை பற்றி நான் சொல்லியிருக்கேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை என்னுடைய பார்லருக்கு வர்றவங்க பேசுவாங்க, அதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு சுதிமா நீ வந்து குழந்தைய பக்க மாட்டேன் வைக்க மாட்டேன், நான் வந்து வாடகை தான் வைக்க போகிறேன், தத்தெடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மீனாவும் முத்து இருக்குது இந்த வீட்டையே கெடுக்குறாங்க, ஏங்க கொஞ்சம் நீங்கள் வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த மீனாவும் முத்து இந்த வீட்டையே கெடுக்கிறதுக்குள்ளே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் அந்த பிள்ளையை தத்தெடுக்க போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை போகிறேன்னு சொல்லிட்டு கிடந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த சுருதி பொண்ணையும் வந்து அதே மாதிரி வேலையை பார்க்க விடுதாங்க, இந்த மீனாவை முத்து பிளான் பண்ணி தாங்க பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க, ஆண்டி எது நடந்தாலும் இந்த மீனாவை முத்து தான் காரணம்னு சொல்லாதீங்க, முத்து கோகாரு தான். ஆனால் உங்களையும் மனோஜும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களும் அவங்க வீட்டை மீனாவும் முத்துவும் ரொம்பவே நல்லவங்க அதாக தான் இருக்காங்க. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். உண்மையில் அவங்க ரொம்ப கிரேட் தான், சரிங்களா? மீனா சொன்ன மாதிரி வந்து நல்லதை பேசுகிற அளவுக்கு நீங்கள் நல்லவங்க, நீங்களும் மனோஜ் நல்லவங்க கிடையாது. ஏன்னா திருட்டுத்தனம் பண்ணவங்க, மாட்டினவங்க. அதனால் நீங்களும் அதை பேச தகுதி இல்லை. குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற இடத்துல வந்து மீனாவும் முத்து தான் இருக்காங்க. என் குழந்தை விஷயத்தில் நான் என்ன செய்யணுங்கிறது முடிவெடுக்க நான் தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த பிள்ளை சொல்லுது கரெக்டாக தானே சொல்லுது, குழந்தை விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது அவங்க. நீ ஒரு பாட்டியாக நான் ஒரு தாத்தாவாக ஆசை மட்டும் படலாம், அதை நான் செயல்படுத்தணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. ரவியும் சுருதியும் சார்ந்தது தான், நீ வந்து அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் குழந்தை பிக்கணுமா இல்லை எடுத்து வளர்க்கணுமா இல்லைனா வந்துட்டு வாடகை தாய் ரெடி பண்ணணுமா அப்படின்ட்டு நாங்கள் தான் முடிவு பண்ணோம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. வெரி குட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவங்க அவார்டில் ரொம்ப பார்த்துக்கிறாங்க. என்னங்க அந்த பிள்ளை வெரி குட்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சி அவார்டில் போயிட்டுருக்கா, நீங்கள் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறா, அவள் கரெக்டாக தான் பேசுகிறா, குழந்தை தத்துருக்காங்க எடுக்கலாம், அது அவங்களே சார்ந்தது, அவங்க வளர்க்க போகிறாங்க, அவங்க செய்ய போகிறாங்க, நீ 5 ரூபா காசு கொடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு இதாங்க வேலை, நான் நடனப்பள்ளி வச்சுருக்கேன், எனக்கு அதை எப்படி டெவலப் பண்ணலாம் வைக்கலான்னு சொல்லி எனக்கு சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சிந்தனையாக இதை ஏன் நீ தலையில் போட்டு கூட இதை விடு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமில் போய் ரொம்பவே யோசனையாக உட்காந்துருக்காங்க. உடனே ரோஹிணி சாப்பிட்ட பிறகு உனக்கு யோசனை தெரியலையா, படு அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு தூங்கணும் உன்ன மாதிரி நான் கிடையாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நம்ம என்ன சொல்லிட்டேன், சாப்பிட்டெல்லாம் தூங்கு தானே சொன்னேன் அப்படிங்கிற. மனோஜுக்கு பாரு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எதுவுமே பேச்சு கொடுக்காத அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எல்லாருமே குழந்தைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் காலத்தில் ஒரு குழந்தைய ரெடி பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. இருக்க குழந்தைய என்னால் வளர்க்க முடியல, வளர்க்க முடியல அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், முதல்ல நீங்கள் வந்து தொழிலில் பெரிய ஆளாக வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியா, பெரிய மல்டி மில்லியனர் ஆனப்புறம் நம்ம குழந்தைய பெருசாக வளர்த்துக்கலான்னு பார்க்குறியா, அதுவும் சரி தான். இந்த நிலைமையில் நம்ம வந்து குழந்தைய உருவாக்கணும்னா அதை வளர்க்கறதுக்கு நேரம் சரியாக இருக்கும், அதுவும் செலவு நிறைய ஆகும். பிரசவ செலவுலாம் பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட் வந்துடும், ஹாஸ்பிட்டல் செலவு மாத்திரை செலவுன்னு பெரிய அமௌண்ட் வந்துடும். அதான் நீ சொல்லுறது கரெக்டு, இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க முதல்ல மண்டையில் கொஞ்சம் ஏற்றுங்க, இன்னும் 6 நாள் தான் இருக்குது, வீட்டுக்கு 50,000 ரூபா கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க, மாதம் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. சும்மா வந்து கண்டதுலையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. முத்து எதையாவது உங்கள் மனநிலையை மாற்றி
உங்களை அசிங்கப்படுத்த வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. ஓ, என்ன அசிங்கப்படுறதுக்கு தான் நான் சம்பாதிச்சு 50 ரூபா கொடுத்துடக்கூடாது, இந்த வீட்டில் எனக்கு மரியாதை வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேனா? இதுதான் எனக்கு புரியுது, எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிறாங்க. இதுவே உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? அப்புறம் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது மனோஜ். கொஞ்சமாவது மாறுங்க, காலத்துக்கு ஏற்றாப்புல இருங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி அம்மாவுக்கு நைஸாக ஃபோன் அடிக்கிறாங்க. மொட்டை மாடிக்கு போய் அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. குழந்தைய என்னை கேட்காம யாருக்காவது கொடுத்தியோ அப்படிங்கிறாங்க. உனக்கு இருக்காடி, நான் ஏண்டி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த முத்து மீனாவும் குழந்தைய எடுத்து வளர்க்க போகிறேன், கிறிஸ்டின் நாங்கள் கூப்பிட்டு வந்து வளர்க்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ தான் சொன்னியா அப்படின்னு. நான் ஏண்டி சொல்ல போகிறேன், என் பேரனை வளர்க்கறதோட எனக்கு என்ன இது இருக்குது, நீ தான் எங்களை உறவு இல்லைன்ட்டு போகிறேன். நான் அப்படி விட மாட்டேன், என் பேரனை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. குழந்தைய கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டேன். அதை எப்படி கொடுப்பேன்? அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அவங்கள வந்து அவங்க மாமியார் ஒரு பொருட்டாகவே எடுக்கிறது கிடையாது. முத்த பையனாக நினைக்கிறது கிடையாது. மீனாவை மருமகளாக நினைக்கிறது கிடையாது. தங்குது கூட இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணிக்கு போட்டது, நம்ம நினச்சதெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொடுக்கவே மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முத்து மீனாவும் போய் வளர்க்குறது குழந்தைய கேட்டுனுண்டா கூட அம்மா வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. இந்த அசிங்கம்லாம் தேவைதான், என்னைக்கு நானும் போங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவும் பேசிகிட்ருக்கும்போது, ஏங்க என்னங்க செய்யலாம் அப்படிங்கிறாங்க. மீனா, நம்ம போயிடலாம், நல்ல நாள் பார்த்துட்டு இன்றைக்கி நல்ல நாள் தான், நேராக கிருஷ்ண போய் வளர்க்கறது கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. முத்து மீனாவுக்கும் அங்கே போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருது ரோஹிணிக்கு. உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா வராங்க, நீ வீட்டில் இரு, எவ்வளோத்துக்குள்ளே அவங்கள நான் நோஸ் கட் பண்ண முடியுமா பண்ணு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன், அதை எப்படி குழந்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. வாங்க முத்து மீனா வாங்க, திறமாந்தீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வந்தோம், கிருஷ்ண பார்க்க தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போ தானே பிறந்தநாளுக்கு வந்தீங்க, அடிக்கடி வந்துட்டுருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு மனசில் ஒன்று படுது, அதை உங்கள்கிட்ட சொல்லான்னு தான் இருக்கோம், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைய நாங்கள் வந்து கிறிஷை வந்து நாங்கள் எடுத்து வளர்க்கலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினியோட அம்மா சிரிக்கிறாங்க. ஏம்மா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஒன்றும் வயசாகிடலையே, உங்களுக்கு இன்னும் குழந்தை இருக்குமே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு குழந்தையே வந்தாலும் இந்த வளர்ப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தைய நீங்கள் விலைக்கு தான் வைப்பீங்க, அதுபோக சரி வராது, நான் பார்த்துக்கிறேன், என் பேரனை நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு வயசாகிடுச்சுன்னா என் பொண்ணு பார்த்துக்க போகிறா அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு தான் வந்து தன்னுடைய குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்தில் சொல்லுதுன்னு சொல்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி சேர்த்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அது எங்கள் பிரச்சனை முத்து, நீங்கள் தலையிடறதுக்கு நீங்கள் யார் கிறிஸ் விஷயத்தில்? கிறிஸ்ட்ட பேசுகிறீங்களா, சும்மா அத்தை மாமான்னு கொடுத்தோம், அதோட நிப்பாட்டிக்கங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தோம், அதுக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், அதுக்காக எங்கள் குழந்தைய உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணத்தில் வராதிங்க. இப்படி நீங்கள் பேசிக்கிட்டு கிறிஸ்ட வந்து நாங்கள் வளர்ப்போம் எப்போன்னு சொன்னால் அந்த வீட்டை விட்டு உடனே காலி பண்ணுங்கள், எந்திங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற, இப்படி தான் பேசுவேன், இன்னுமே என் வீட்டு பக்கத்தில் நீ வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் ஓடி வந்து, மாமா அத்தை அப்படிங்கிற. யாரா அத்தை, யாரா மாமா, இது வந்து யாரோ சரியா, அவங்கள்ட்ட பேசினா பழகினேன், இதோட நிப்பாட்டிக்க, இன்னும் வந்து அவங்களுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. கிறிஷ் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, அந்த வீட்டில் உங்களுக்கு வந்து குடியிருக்க கூட வந்து உங்கள் அத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அப்படி ஒரு வீட்டில் எப்படி வளர்ப்பீங்க? உங்கள் வீட்டுக்காரர் சாதாரண டிரைவர், ஏன் நாளைக்கு வந்து கிறிஷ் வந்து டிரைவர் ஆகி இன்னொரு காரில் ஓட்ட விடலான்னு பார்க்குறீங்களா? இல்லை அந்த வீட்டு வேலையை நீங்கள் செய்கிறீங்க, இல்லை பூ வியாபாரம் பார்க்குறீங்க, அதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதா? அதுக்கு நீங்கள் பேருக்கு கூப்பிட்டு வந்து கிறிஷை வந்து கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா? நான் என் பேரனை பார்த்துப்பேன், என் பேரனை எவ்வளோ கஷ்டப்படாலும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எங்களால் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு முத்து, அந்த வீட்டில் உங்களுக்கு தூங்குறதுக்கு ரூம் இருந்தால் சொல்லுங்கள், இப்போவுமே அவனை அனுப்பிவிடுதேன், நீங்கள் வச்சு வளங்க, வாய்ப்பு இல்லை உங்களுக்கு, சரிங்களா அப்படிங்கிறாங்க. என்றைக்காவது தான் நான் மாடியில் கட்ட தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாருங்கள், நீங்கள் டிரைவர், அவங்க பூ கட்டுறாங்க, மீனா நீங்கள் 50க்கும் 100க்கும் ஓடிட்டுருக்கீங்க, உங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு அது சரியாக இருக்கும், இது எப்படி நீங்கள் மாடியில் வீடு கட்டி குட்டி வளர்க்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அம்மா நாங்கள் வீடு கட்டினா கொடுப்பீங்களா வளர்க்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தம்பி, நீங்கள் என்னதை பண்ணாலும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, போய்ட்டு வாங்க, இனிமேல் போய்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்துக்கு வரதுக்கு வேலை வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கிறாங்க. முத்துக்கு மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இந்த அம்மா இப்படி பேசிடுச்சு, இந்த அம்மா இப்படி பேச நினச்சி கூட பார்க்கலையே, ஒருவேளை எங்கள் மகிட்ட சொல்லியிருக்குமோ, இல்லை இந்த தகவல் எப்படி தெரியும், நம்ம தத்தெடுக்க வரோம், இல்லை நம்ம குழந்தைய வளர்க்க வரோம், கேட்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும், தெரிஞ்ச மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது. ஒருவேளை இவங்க நம்பர் வந்து வீட்டில் யாருக்காவது இருந்திருக்குமோ, ஃபோன் அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கொஞ்சம் தாங்களேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, நான் ஃபோன்லாம் பண்ணல, எனக்கு ஃபோன்லாம் பண்ணல, வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை கொஞ்சம் தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி தம்பி, கடைசியாக ஃபோனை தரேன், யாருக்கு பேசுவீங்களோ பேசுங்க, ஆனால் கிறிஷை வந்து அவங்க கூட்டி போன அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. செல்லை வாங்கி பார்க்குறாங்க. அதில் கல்யாணின்னு இருக்குது. கல்யாணின்னு அவங்க பொண்ணு தானே
பொண்ணு இப்படி சொல்லியிருக்கோம், பொண்ணுக்கு நம்ம கேட்ட விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. சரி அவங்க செல் நம்பர் நம்ம எடுத்துப்போம், எடுத்துகிட்டு யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல் நம்பரை டபார்னு அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே போகிறாங்க. வீட்டுக்கு வெளியே போயிட்டு அதே நம்பருக்கு கால் பண்ணுறாரு. வந்து ஹலோ ஹலோ கல்யாணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ரோஹிணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சவுண்டு கேட்டது. ஓ ரோஹிணி தான், ஓ சரி சரி ரோஹிணி தான் கல்யாணின்னு போட்டு வச்சுருக்காங்களோ, நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை தான் வந்து வீட்டில் பேசுனது இங்கே சொல்லியிருக்கா, அதனால தான் இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா, இவங்க ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. அதை வந்து குழந்தைய வந்து வளர்க்க இவங்க கொடுக்கூடாது வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி ரோஹிணி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க உறுதியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த நம்பர் வந்து ரோஹிணி நம்பர் தான், ஹாஸ்டலில் வந்து அடி அப்படிங்கிறாங்க. ஹலோ ரோஹிணி அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லுங்கள் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டில் நான் வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிரும், அத்தாட்ட சொல்லிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி மீனா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆமாங்க இது ரோஹிணி நம்பர் தான், ரோஹிணி தான் சொல்லியிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அந்த வீட்டுக்கு கூட்டி போகிறது பிடிக்கல, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. சரி என்றைக்கினாலும் நம்மக்கிட்ட அவன் வரணும், நம்ம வீட்டுக்கு வரணும்னா வர்றது மாதிரி இருந்துச்சு, வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதாங்க கடவுள் சொன்னதை நான் அவங்ககிட்ட சொன்னேன். நம்மளுக்கு வளர்க்க வேணுமா வளர்க்க வேண்டாமா, வளர்க்க வேண்டாம்னு சொல்லி தான், வேண்டாம்னு சொல்லி தான் வந்துருந்துச்சு. நான் சொல்லும்போது நீங்கள் தப்புன்னு நீங்கள் பாருங்கள் எப்படி நடக்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் வந்து இப்படி நடக்குன்னு சொல்லுது. சரி ரைட்டு, நம்ம அந்த பையன் நல்லது செய்யணும்னு நினைக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு என்ன பண்ண முடியும், சரியா? என்றைக்கா ஒரு நாள் நம்ம நல்லா ஒன்று புரியும், அன்றைக்கி நம்மகிட்ட கரெக்டாக அந்த அம்மா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. முத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த அம்மா இப்படி பேசவே பேசாத, திருஷ்டி எங்களை பார்த்து எவ்வளோ பாசமாக பேசுகிறான், நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ இந்த மாதிரி பேசுது அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப சோகமாக வந்தோன்னே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரோகிணி சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே நீ எல்லாம் பேசி ஃபோனில் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட தரல, உனக்கு அந்த இதில் சிரிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாங்க. உடனே என்னடா குழந்தைய என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. இல்லைப்பா அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எப்படி எங்களுக்கு கொடுப்பாங்க, முத்துக்கோ மீனாவுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது வளர்க்குறதுக்கு, ஒரு வழி கிடையாது, அது அவங்களுக்கு புரியும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் புரியும், நீ எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கூடாதுன்னு சொன்ன அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேனா அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு அந்த செல்லில் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு ரோகிணி திருன்னு முடிக்காங்க. சுதி வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க ரோகிணி, உங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், அவங்க வளர்க்காங்க வளர்க்கலை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது சுருதி, இந்த வீட்டில் நம்மளெல்லாம் சேர்ந்து தான் இருக்கோம், யாரோ ஒரு பையனை கொண்டு இங்கே கூப்பிட்டு வந்து வளர்த்தா நம்ம எப்படி அனுமதிக்க முடியும். நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது நம்பர் வாங்கியிருந்தேன், நம்பர் இருக்க தான் செஞ்சிச்சு, சரியா? அந்த நம்பருக்கு நான் தான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி கொடுக்காதவங்கன்னு சொன்னேன், அவங்களுக்கு உண்மை நிலையை சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அடுத்த விஷயத்தில் தலையிடாதவங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா கை நீட்டி பேசுகிறேன் என் ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் ஒய்ஃபு எதுக்குடா எங்கள் விஷயத்தில் தலையிடுதாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, ரோஹிணி நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க. நான் பண்ணது கரெக்டு தான் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி சொன்னது 100% உண்மை, இவங்களுக்கு இருக்க இடமில்ல, இவங்க கொண்டு வளர்க்காங்களாம், நல்ல வேலை அந்த பொம்பளை நல்ல பொம்பளையாக இருப்பா போல், நல்ல வேலை கொடுக்கல, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சீரழிஞ்சிருப்பேன் என்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவங்க தான் கொடுக்கலையே, அவங்கள விடுங்க, இவங்க பண்ணது தான் தப்பு அப்படிங்கிறாங்க. யார் பண்ணது தப்பு பின்னாடி தெரியும், கல்யாணி யார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி திருதுன்னு நிற்காங்க. ஒருவேளை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணியா அப்படி யாரும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஓம் பேரை அவங்க கல்யாணின்னு பதிஞ்சு வச்சுருக்காங்க, ஏன் அவன் பேர் ரோஹிணின்னு பற்றி அவங்க கல்யாணின்னு பதிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு ஏற்றாப்புல பதிஞ்சு வச்சுருக்காங்க. அன்றைக்கி ஒரு வாட்டி பார்க்கும்போது என் தங்கச்சி கல்யாணி முன்னி மாதிரியே இருப்பான்னு சொன்னாங்க, அதே பேர்லாம் அவங்க பதிஞ்சு வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தமிழ் மட்டும்தான் எழுத படிக்க தெரியும், எப்படி அவங்களால இங்கிலீஷில் பதிய முடியும் அப்படிங்கிறாங்க. முத்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவங்க செல்லில் எந்த பேர்லையும் பதிஞ்சு வச்சுருக்காங்க, எனக்கு தேவையில்லை, நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான், சரியா? உங்களால் நான் ஆனதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. எங்கே நகண்டு போகிற அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஏன் நகண்டு போகணும், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், குழந்தை கொடுக்கூடாதுன்னு சொன்னேன், கொடுக்கல, முடிஞ்சு போச்சு, என் வேலை ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தியாடா படிச்சு வா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டா, நீ நேரில் போய் கேட்டு வச்சு கிளிக்கிறதுக்குள்ளே அவங்கருந்து ஒரு ஃபோன் பண்ணி கொடுக்காதாங்கன்ட்டா, முடிஞ்சு போச்சா, போ வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஒழுங்காக வேலையை பாடுறா அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணடா அப்படிங்கிறாங்க. நீ பிஸ்னஸ் பண்ணாலுமே வெத்து மேனதான்டா, 50,000 கொடுக்கணும், ரெடி பண்ணிட்டியாடா அப்படிங்கிறாங்க. டேய் மாதம் இன்னும் பிறக்கலை அப்படிங்கிறாங்க. நீ தராமல் மட்டும் இந்த கை நீட்டின கை என்ன செய்யாது இருக்காது அப்படிங்கிறாங்க. டேய் பணம் வந்து சேரும்டா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஷோரூமுக்கு போகிறாங்க. ஷோரூமில் ஒரு வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலை உட்காந்துகிட்டே இருக்காங்க. முத்து சொன்ன மாதிரி அவன் பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவானே, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அம்மாவுக்கு நிறைய வாடிக்கையாளர் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே,
நடன பள்ளியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, அப்போ கண்டிப்பாக வருமானம் இருக்கும்ல அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அம்மாட்ட போய் கேட்போமா, நேரில் பேசி பார்த்தா நல்லாயிருக்கும், அது போக பார்வதி என்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இலவசமாக பரதநாட்டியம் கட்சி தரப்படும்னு போர்டு வச்சுருக்கு. இதை பார்த்தோன்னா மனது ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஃப்ரீயாக சொல்லி கொடுத்ததுனால தான் வந்து இவ்வளோ கூட்டம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்னம்மா ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல்டா, இதில் சொல்லிட்டு ட்ரெஸ்ஸில் இதுக்குள்ளே ஃபீஸையும் சேர்த்து வாங்கிடும் அப்படிங்கிறாங்க. வியாபார யுத்தியமா, ரைட் இப்படி பண்ணலாம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா, ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு 50 ரூபா தரலாமாம்மா அப்படிங்கிறாங்க. நான் போடுறா 100 ரூபா இப்படி போ அப்படிங்கிறாங்க. இது இல்லைம்மா ஒரு 50,000 ரூபாம்மா அப்படிங்கிறாங்க. எதுக்குடா அப்படிங்கிறாங்க. மாதம் 50 ரூபா பாட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்களா, அதான் நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் நான் கொடுத்துருவோம்மா அப்படிங்கிறாங்க. லூஸு முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. எனக்கு பரதநாட்டிய கிளாஸ் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்க. என்னம்மா அப்படிங்க, போடா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஓரமாக நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பரதநாட்டியம் கட்சிக்குள்ளே வந்தவங்க காலில் கொலுசுலாம் கட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு காலில் போட்டிருந்த தங்க கொலுசை கழட்டி உரமாக வச்சுருக்கு. இதை பார்க்குறாரு மனோஜ். ஆகா, அது எப்படி ஒரு 4 பவுன் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. 4 பவுன் விற்றா என்ன எவ்வளோ கிடைக்கும், கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த கொலுசு எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு. போட்டு சரிம்மா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரிடா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நம்ம கொலுசு எடுத்து தெரியுமா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே தான் சிசிடிவி இல்லையே, அது போக வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிடுறாங்க. அதுபோக அந்த பிள்ளை கொலுசுக்காங்கலாம் கூட சரி எங்கேயோ மறந்து வச்சிட்டோம்னு நினச்சிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். நேராக போய் விற்கிறாரு. விற்றுட்டு பணம் ரெடி பண்ணி கொண்டு கல்லால் வச்சுக்கிறாரு. சரி ரைட்டு, இது நம்மளுக்கு இவ்வளோ வருமானம் அந்த மாதிரி காமிச்சிக்கலாம். மாதம் நம்மளுக்கு 50 ரூபா கொடுக்குறதுக்கு 4 மாதத்துக்குள்ள காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பரதநாட்டியம் கற்றுக்கொண்ட பொண்ணு வந்து அந்த கொலுசை கலத்தி அந்த தங்க கொலுசை தேடி பார்க்குறாங்க. கொலுசு இல்லை. உடனே மாஸ்டர் இங்கே வச்சு கொலுசுக்கான மாஸ்டர் அப்படிங்க, தங்க தேடி பாருமா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் தங்க கொலுசு மாஸ்டர் 4 பவுன் மாஸ்டர் இருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. தேடி பாருமா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு வேளை மனோஜ் எடுத்துட்டானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனை நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டு தூர போயிட்டே, மனோஜ் இங்கேருந்து தங்க கொலுசு எடுத்தியா அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்கிறீங்க, நான் ஏன் எடுக்க போகிறேன் அப்படிங்க. உனக்கு மேலே தான்டா டவுட்டாக இருக்குது. அந்த பிள்ளை வேறு நல்ல வசதியான வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா வேறு போலீஸில் பெரிய ஆஃபீஸர்டா, ஒழுங்கு மரியாதையாக கொலுசு எடுத்தால் கொண்டு கொடுத்துட்டா, இல்லைன்னா வந்து எப்பாட்ட சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்கடா அப்படிங்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லைம்மா, எப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுருக்காங்க. திரும்ப மனோஜ் எடுத்துருக்க மாட்டான் போலேன்னு சொல்லிட்டு தேடி பாருமா, நீ ஒரு வேளை வீட்டிலேருந்து போட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே போட்டு வந்த மாஸ்டர் இங்கே தான் கலத்தி வச்ச மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. நல்லா தேடுமா அப்படிங்கிறாங்க. தான் தேடினேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணோட அப்பா பண்ணிருக்காரு. என்னம்மா நடன கிளாஸ் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. டேடி நான் கலத்தி வச்ச இடத்துல கொலுசை காணலை அப்படிங்கிறேன். என்ன கொலுசை காணலைங்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் டேடி கலத்தி வச்சேன் காணலை அப்படிங்கிறாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஏறி நேராக அந்த பள்ளிக்கு வராங்க. அப்போ எந்த இடத்துல கலத்துனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் கலத்துனேன், வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு யாருமே வரல அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதிட்டு கேட்குறாங்க, இங்கே சிசிடிவி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தால் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என் பையன் தான் வந்தார் சார் அப்படிங்கிறாங்க. பையன் பேர் அப்படிங்கிறாங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் அவங்கள வர சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டா உண்மை என்னென்னு தெரிஞ்சிருங்களா அப்படிங்கிறாங்க. என் பையன்லாம் பெரிய பிஸ்னஸ்மேன் சார், அதனால் அவன் எடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்வதிக்கு தோணுது, ஒரு வேளை மனோஜ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்காங்க. விஜயா ஒரு வேளை மனோஜ் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், எப்படி எடுப்பான், அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் வீட்டில் நகை எடுக்கலாமே அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அதிகாரிமா உடனே அவங்க பையனை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நேராக வந்து நடனப்பள்ளிக்கு வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அங்கே எதுக்குமா, எனக்கு பிஸ்னஸில் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் பிஸ்னஸ்லாம் பாரு உடனே நடனப்பள்ளிக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே ஒரு நகை ஒன்று காணாமல் போயிடுச்சு, ஒன்றையும் சந்தேகப்படுறாரு அப்பா, எங்கள் அப்பா போலீஸாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே மனசில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.